ஆன்மீக அன்பர்கள் மற்றும் அன்பு தோழமைகளுக்கு அன்பான வணக்கங்கள். நாம் இன்று பார்க்கக்கூடிய பதிவு சிவராத்திரி தோன்றிய வரலாறும் அதன் ரகசியமும். மகா சிவராத்திரி என்றால் என்ன, இரவு முழுவதும் ஏன் கண் விழிக்க வேண்டும் என்று பார்ப்பதற்கு முன்னால் இந்த ஆண்டு சிவராத்திரி என்று அனுஷ்டிக்கப்படுகிறது. இந்த ஆண்டு சிவராத்திரி பிப்ரவரி 26ஆம் தேதி அன்று மகா சிவராத்திரி விரதமானது அனுஷ்டிக்கப்படுகிறது. இந்த விரதம் இருப்பவர்கள் மாலை 6 மணிக்கு மேல் 4 கால பூஜைகளிலே கலந்து கொள்ள வேண்டும். விரதத்திற்கு முன்னால் சிவபெருமானிற்கு நடக்கும் அபிஷேகத்திற்கு ஏதாவது நம்மளால் இயன்ற பொருட்களை வாங்கி கொடுத்து சிவபெருமான் அன்று நடக்கும் 4 கால பூஜைகளில் கலந்து கொண்டு அவருக்கு நடக்கும் அபிஷேகத்தை பார்த்து நாம் விரதத்தை அனுஷ்டிக்கலாம். அன்று 4 கால பூஜைகளில் 3ஆம் கால பூஜையில் லிங்கோத்பவர் பூஜை அப்படிங்கிறது நடைபெறும். அந்த கால பூஜையிலே நாம் கலந்து கொண்டு சிவபெருமானை நினைத்து உள்ளன்போடு தியானம் பண்ண வேண்டும். நம் மனதை ஒருநிலைப்படுத்துவதற்கு தான் இந்த சிவராத்திரி விரதமானது அனுஷ்டிக்கப்படுகிறது. அதுதான் இவ்விரதத்தினுடைய தத்துவமும் கூட. நம் அலைவாய்ந்து கொண்டிருக்கும் மனதை ஒரு கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்வதற்கு விரதமானது அனுஷ்டிக்கப்படுகிறது. இரவு முழுவதும் கண்விழித்து சிவபெருமானை உள்ளன்போடு தியானம் பண்ணணும். பிறகு மறுநாள் காலை சிவபெருமானுக்கு நடக்கும் கால பூஜைகளிலேயும் கலந்து கொண்டு அன்று முழுவதும் தூங்காமல் கண் விழித்து பகல் முழுவதும் தூங்காமல் கண் விழித்து பிறகு மாலை 7 மணிக்கு மேல் நாம் உறங்கலாம். இப்படி சிவராத்திரி விரதத்தை நாம் அனுஷ்டிக்கும் போது எல்லாமல்ல சிவபெருமானுடைய அருளையும் நாம் பரிபூரணமாக பெறலாம். இந்த சிவராத்திரி அன்று சிவபெருமானுக்கு வில்வ அர்ச்சனை பண்ணுவது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான ஒன்று. இப்போ நாம் சிவராத்திரி தோன்றிய வரலாறை பார்க்கலாம் வாங்க. முதலில் சிவராத்திரி என்பது ஒரு விழாவா அப்படின்னா இல்லை, அது ஒரு மனதை கட்டுப்படுத்தும் ஒரு மகாவிரதம் அப்படின்னு சொல்லலாம். விரதம் என்பதை விட அனுஷ்டிக்கிறோம் என்பது சொல்வது மிகவும் ஒரு சரியான ஒரு. சிவராத்திரி என்றால் பட்டினி கிடப்பதும் கண் விழிப்பதும் கோவிலுக்கு போவதுடன் நின்று விடாமல் சிவராத்திரி தத்துவம் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த விரதத்தை அனுஷ்டித்தால் வாழ்க்கை என்றால் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். நம் மனமானது ஒருநிலைப்படாமல் அலைபாய்ந்து கொண்டே இருக்கும். அப்படி அலைபாய்ந்து கொண்டிருக்கும் மனதை கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்வதற்கு நாம் இவ்விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டும். நம் மனம் சந்திரனுடைய இயக்கத்தை பொறுத்து செயல்படும். சந்திரன் வளரும் நாட்கள் 15, தேயும் நாட்கள் 15. இந்த தேய்விரையினுடைய 14வது நாள் தான் அதாவது அமாவாசைக்கு முந்தைய நாள். சந்திரன் ஒரு ஏறத்தாழ மறைந்துவிடும் நாள்னு சொல்லலாம். நம் மனமும் அதேபாடிதான் நடக்கும். ஒரு நாள் நமக்கு இந்த பொருளை அடைந்தே தீர வேண்டும் என்று தோன்றும். மறுநாள் என்ன பயன் இருக்கு அப்படி என்று தோன்றும். இப்படி நம் எண்ணமானது தேய்ந்து போகும், மறுநாளே திருப்பி வளரும். இப்படி நம் ஆசைகள் தேய்ந்தும் வளரும். இப்படி நடைபெறும். அந்த மனமானது ஒரு கட்டுக்குள் வருவதற்கு நாம் இருக்க வேண்டிய விரதம் என்று பார்த்தால் இந்த சிவராத்திரி விரதம். இந்த சிவராத்திரியை ஏன் தேய்பிரையினுடைய 14வது நாள் அனுஷ்டிக்கின்றார்கள் அப்படின்னு தெரியும்னா, மனித மனம் ஒருநிலைப்பட தியானம் அவசியம். அலைப்பாயும் மனதை சிவத்தின் மீது வைத்து எங்கும் போகாமல் கட்டி போட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் அமாவாசைக்கு முந்தைய நாள் சந்திரனின் சிறு கீற்று போல நம் மனிதனின் மனம் ஒரு மூளையில் ஒரு ஆசையோட எண்ணத்தோடு புதைந்து கொண்டிருக்கும். அதில் ஒளித்தால்தான் நாம் பிறவியிலிருந்து விடுபட்டு சிவனை அடைய முடியும். அதற்காகத்தான் சிவனை வழிபாடும் நாளாகிய சிவராத்திரி விழாவானது அனுஷ்டிக்கப்படுகிறது. இந்த தத்துவத்தை உணர்த்தத்தான் சிவலிங்க வடிவில் படைத்தனர். சிவத்தை லிங்க வடிவில் படைத்தனர் நம் முன்னோர். லிங்கத்தின் பானம் ஏறத்தாழ ஒரு முட்டை வடிவம் போல் இருக்கும். ஒரு முட்டை படம் வரைந்தால் அதற்கு முதலும் இல்லை முடிவும் இல்லை, சுற்றி கொண்டே போய்கொண்டே இருக்கும். அதே போலதான் சிவனும் முதலும் முடிவும் இல்லாதவர். மனிதர்களுக்கு அப்படி இல்லை. நாம் பிறப்பு இறப்பு என்னும் முதலும் மரணம் வரை நமக்கு முடிவு இருக்கிறது. நம்முடைய பாவ செயலும் புண்ணிய செயலுக்கு ஏற்ப பிறவிகளை இறைவன் கொடுக்கிறார். சிலர் 7 பிறவி என்று சொல்வார்கள். மனிதர்களுக்கு கணக்கு சொல்வார் 7 பிறவி அப்படின்னு. பாவக்கணக்கு கரையும் வரை மீண்டும் மீண்டும் நாம் பூமியில பிறவி எடுத்து கொண்டு தான் இருக்கிறோம். அதற்கு ஒரு மந்திர வார்த்தையை சொல்லியிருக்கின்றனர் நம் முன்னோர். என்ன வார்த்தை என்றால், அன்பே சிவம். பிற உயிர்களின் மீது நாம் அன்பு செலுத்த வேண்டும்.
பிற உயிர்களை தம்மை போல கருதி அன்பு செலுத்த வேண்டும். அன்பே சிவம் என்று சொல்கிறார்கள் முன்னோர்கள். பிரதோஷத்தின் அடுத்த நாள் சிவராத்திரியை ஏன் கொண்டாடுவதன் சூட்சமம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புராணத்தில் சொல்லியிருப்பது முதல்ல நம்ம பார்ப்போம். அழிவே இல்லாமல் அமிர்தம் கடையப்படுகிறது. கடைபவர்கள் தேவர்களும் அசுரர்களும். மந்தார மலையை மத்தாக வைத்து கடையும் பொழுது முதலில் ஆழகாலம் என்கின்ற 2 விஷம் வருகிறது. உலக மக்களை ரட்சிக்கும் பொருட்டு சிவன் அதை பருகுகிறார். சக்தி அதை கண்டத்தில் நிறுத்தி வைக்கிறார். எனவே சிவன் திருநீலகண்டன் என போற்றப்படுகிறார். இதற்கு பின்னால் ஒரு தெளிவான யோக விஷயங்கள் மறைந்துள்ளன. என்னவென்றால், முதலில் நந்தியினுடைய கும்பின் நடுவில் நின்று சிவபெருமான் தாண்டவம் ஆடுவதாக பார்க்கிறோம். திருமந்திரத்தில் திருமூலர் என்ன சொல்றார் அப்படின்னா, 5 கரத்தனை யானை முகத்தனை 5 இளம்பிரை போலும் ஏற்றனை நன்றி மகன்றனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. இந்த பாடலை படிக்கும்போது நமக்கு ஒரு சந்தேகம் வரும். விநாயகர் சிவனின் மகன் தானே, நந்தி மகன் என்று போற்றப்படுகிறதே என்று அனைவருக்கும் ஒரு சந்தேகம் வரும். சிவபெருமான் நந்தி தேவனாக குருவாகவும் வந்தார் என்றும் சொல்வார்கள். அப்படி என்றால் வாகனமாக காட்டுவது எதற்காக அப்படின்னா, இதில் உள்ள சூட்சமத்தை நந்தனாரினுடைய பாடல் ஒரு வரியில கேட்கலாம். அதாவது, நந்தனார் அவரை கோவிலுக்குள்ள அனுமதிக்கவே மாட்டார்கள். ஏனென்றால் அவர் ஜாதியில் குறைந்தவர். ஆனால் அவர் பக்தியில் அவருக்கு ஈடு சொல்ல யாருமே இல்லை. சரி, வாசலில் நின்று எட்டி பார்க்கலாம் என்றாலும் இந்த நந்தி மறைக்கிறது. அதை அவர் தன் பாடலில் சொல்கிறார். நான் செய்த பாவங்கள் அல்லவா இப்படி நந்தியாக வந்து குறுக்கே நிற்கிறது என்பார். ஆக சிவபெருமானை நாம் அடைய தடையாக உள்ள வினைகள் எங்கே இருக்கும்? நம் உயிர் சக்தியில் பதிந்திருக்கும். அந்த உயிர் சக்தியே நமக்குள் இருக்கும் நெருப்பாகிய குண்டலினி ஆகும். அதாவது நம் தீ என்பதே நந்தி என்றழைக்கப்படுகிறது. அசையாமல் இருக்கும் பேராற்றல் சிவம். அவரே இயக்கும் வல்லமையும் உள்ள சக்தியாகவும் நம் உடலில் உயிராகவும் விளங்குகிறார். இதையே குண்டலினி சக்தியாக நந்தியின் மேலேறி அமர்ந்திருப்பது போல் காட்டப்படுகிறது. விநாயகர் பார்வதியின் பிள்ளைதான் என்றும் சொல்வார்கள். சிவசக்தியின் அம்சமே குண்டலினியாக நம் மூலாதாரத்தில் உரைகிறது. எனவேதான் மூலாதாரத்தின் தேவதையாக கணபதியை குறிப்பிடுவார்கள். விநாயகரின் உருவமே யோகத்தை உணர்த்துவது என்பதை விநாயகர் அகவல் மூலம் அவ்வை நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். இந்த குண்டலியானவள் உச்சிக்கு ஏற்றி சிவத்தோடு கலக்கும் போது அமிர்தம் உண்ணலாம். இந்த குண்டலினி உச்சியில் இருக்கும்போது உச்சியில் சிவதாண்டமும் காணலாம். எல்லாமே யோக விஷயங்களின் குறிக்கோளாகவே திகழ்கின்றன. பார்க்கடல் நம் உடல், நமது முதுகு தண்டை மந்தாரமலை, வாசி எனப்படும் சுவாசமே வாசுகி, இடகலை பிங்களை என்பது தேவர்கள் அசுரர்கள். வாசி யோகத்தின் மூலம் தவம் செய்யும் போது இந்த குண்டலியானவள் மேலேறும் போது முதலில் நமது பாவ வினைகள் தான் மேலேறும். அது அநாகதம் வரும்போதே, அதாவது ஆத்மலிங்க தரிசனம் காணும் போதே இறையாற்றலோடு கலக்கும். அவ்வாறு கலந்தால் எல்லா தவ பலனும் வீணாகிவிடும் என்று குண்டலினி தேவியானவள் அதை விசுத்திக்கு மேலேறாமல் தடுத்து விடுவாள். விசுத்திக்கு மேலே பாவம் நீங்கிய சுத்த சக்தியே சிவத்தோடு ஒன்று சேர்ந்து சாதகனுக்கு அமிர்தம் கிடைக்கச் செய்யும். இந்த பிரதோஷம் என்றால் பகல் முடிந்தும் சூரியன் அஸ்தமிக்கும் காலம் என்பார்கள். அதற்கு இன்னொரு பொருளும் உண்டு. அதாவது ஒடுங்கும் நேரம். எல்லா புலன்களும் ஒடுங்கி மகாசக்தி மேலேறும் நேரம். ஸ்ரீவித்ய மார்க்கத்தில் தோல்காண்டம் நீள்காண்டம் என்று சொல்வார்கள். அண்டத்தையும் பிண்டத்தையும் இணைக்கும் காண்டமாகிய தொண்டை பகுதியை குறித்து சொல்வார்கள். பக்தர்களை ரட்சிக்கும் படிக்கும் அவர்களது பாவமாகிய விஷத்தை சிவன் ஏற்றுக்கொள்வார். ஆனால் மகா சக்தியானவள் அதை மேலேறினால் எல்லாமே கெட்டுவிடும் என்று அதை கண்டத்திலே நிறுத்திவிடுவாள். ஆக இந்த பிரதோஷ வேளையில, அதாவது இந்த ஒடுங்கும் நேரத்தில் நமது பாவங்களை சிவன் ஏற்றுக்கொள்வார் என்றுதான் பிரதோஷமும். இதற்கு முன்னால் முன்னோர்களின் பாவத்தையும் ஏற்றுக்கொண்டதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாகவும், பூமியில் உள்ளவர்கள் காலத்தை அறிந்து கொள்ளும் பொருட்டும் சந்திரனை தேய்து வளரச் செய்து அருளியதற்காகவும், அவ்வாறு தேயும் போது அமாவாசையை ஒட்டிய காலங்களில் ஏற்படும் பலவீனத்தை சரி செய்வதற்காகவும் இந்த சிவராத்திரி பூஜை ஏற்படுத்தப்பட்டது, அதாவது கொண்டாடப்படுகிறது, அனுஷ்டிக்கப்படுகிறது என்று சொல்லலாம். இந்த விரதங்களின் நோக்கம் என்ன அப்படின்னா, மன ஒருமை மற்றும் உடல் இயக்கங்களின் நிதானத்தை கொண்டு வரவும் விரதம் மற்றும் பூஜைகள் தியானம் போன்றவற்றை கடைபிடித்தார்கள். வந்தார வளர்பிறை தேய்பிறை இரண்டிலும் வருகின்ற ஏகாதசி திதிகளில் குறைவான உணவு பழக்கத்தை கைக்கொள்வார்கள்.
துவாதசி திதிகளில் கிழங்கு உணவு வகைகளை தவிர்த்து உப்பை குறைத்து கீரை வகைகளை அதிகமாக சேர்ப்பார்கள். திரியோதசி நாட்களில் உணவில் எண்ணெயை நீக்கி இனிப்பை கொஞ்சம் சேர்த்து மதியம் 1:30 மணிக்கு உண்பார்கள். சதுர்தசி திதிகளில், அதாவது சதுர்தசி திதி தான் மாத சிவராத்திரி, மதிய உணவு அரை வயிறும் இரவு பால்வளம் உணவாக கொள்வார்கள். சிலர் சிவசிந்தனையில் இருந்து பூஜை, அபிஷேக, ஆராதனை செய்வார்கள். யோக சாதகர்கள் தியானம் மேற்கொள்வார்கள். மகா சிவராத்திரியில் நடுச்சாமம் இரவு 12 மணி வரை விழித்திருந்து ஈசனை நினைத்து பூஜைகளோ தியானமோ மேற்கொள்வார்கள். அதற்கு பிறகு ஓய்வெடுப்பார்கள். இவ்வாறு சிவராத்திரி பூஜையை மாமாங்க வழிமுறையாக செய்து வந்து கொண்டிருக்கின்றனர். இப்படி நாம் சிவபெருமானை நினைத்து உள்ளன்போடு ஈசனை நினைத்து தியானம் செய்தோம் அப்படி என்றால் எல்லாம் வல்ல சிவபெருமானின் அருளை நாம் பரிபூரணமாக பெறலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் வகையில் உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து கொண்டு ஆன்மீக பதிவு சேனல்களை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.